ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டத்தில் சன்னதி கைங்கரியம் பண்றதே ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நிறைய திசைகள் ஒவ்வொரு ஆச்சாரிய திருமணியில அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அதே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. பண்றப்ப என்னன்னா கருத்து வைக்கணும். அப்பா எங்க ஆச்சாரியம் எங்க ஆச்சாரியம் எப்படி சொல்றாரு அப்படின்னு ஆச்சாரிய குறிப்பிட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. சாமி தேவரை சாதிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அம்மா வழியில சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு. வீடுலேயே கிரகங்களே அந்த மாதிரி இருக்கப்போ அதுக்கு மேல ஒரு படிப்பு என்னென்னு சொன்னா அதெல்லாம் மறந்தாச்சு. சொல்ல கலியுகத்தில் இருக்கும், யுகத்தில் இருந்தாலும் அதை விட மொத்தமான யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அவங்கவுங்க வீட்டிலேயே கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் சன்னதின்னு வர்றப்போ அது எல்லாத்தையும் அகற்கறிஞ்சிட்டு வர்றான்னு சொன்னோம். இப்படிதான் சமுதாயம் இப்படிதான் சொல்லுன்னா எப்படி சொல்லி சமுதாயம் அந்த அளவுக்கு 100% நம்ம கடைபிடிச்சா சரி நடத்த முடியும். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொன்னா யாரும் கட்டுப்பட்டு யார் எதை சொன்னாலும் அது கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதாவது இப்போ என்ன முக்கியமான பிரச்சனைனா, இப்போ 10 பேருக்கு 10 கருத்து இருக்கதான் இருக்கும். அதில் நம்ம அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 10 பேர் இருந்தால் 10 கருத்து இருக்கும். இப்போ இந்த 10 கருத்து இருக்கும் பொழுது எல்லா சமயத்துலையும் ஒரே ஆள் ஜெயிக்கணும்னு முடியாது. அதுதான் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம் இருந்ததுன்னா சரி, நீ ஒரு கருத்து சொல்றியா, அது சாஸ்திர விரோதமாக இல்லையா, சரி நான் விட்டு கொடுக்குறேன் இந்த தடவை. இதே அடுத்த தடவை அவர் பார்த்து சொல்லணும், சரி போன தடவை நீ விட்டு கொடுத்து இந்த தடவை அடியார் விட்டு கொடுக்குறேன். இப்படி வாழ்றது தான் அடியார்கள் இருக்கக்கூடிய ஒரு லட்சணமே. இந்த மாதிரி அடியார்கள் வாழ்ந்தாதான் ஒரு காரியம் நம்ம சேர்ந்து ஒத்துமையாக பண்ணவே முடியும். ஒத்துமைனா என்னது, எல்லாரும் ஒரே எண்ணம் இருக்குன்றது ஒத்துமை கிடையாது. அது இருக்கவே முடியாது. அடியன் ஒரு விதமாக யோசிச்சோன்னா இவர் ஒரு விதமாக யோசிப்பார், அவர் ஒரு விதமாக யோசிப்பார். ஆனால் நாம் எந்த இடத்துல நம்ம ஒரு நம்முடைய பொறுமையை காட்டி நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறோங்கிறது இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு சமயத்தை விட்டு கொடுத்தா தான் நமக்குள்ள அந்த ஒத்துமையானது ஓங்கும். இப்போ ஒருத்தரே இப்போ நான் சொல்கிறது தான் எப்போவுமே நடக்கணும், அப்படி அவர் சொல்லிதான் எல்லாம் நடக்கணும்னா அவர் பெரிய அதிகாரியாக இருக்கும். அந்த காலத்தில் இப்போ எம்பெருமானார் இருந்தார், யாருக்கு என்ன கருத்து இருந்தாலும் வாயே திறக்க மாட்டார். எம்பெருமானார் என்ன சொல்கிறதோ அதுதான். அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக ஒருத்தர் இருந்தார்னா அவர் சொல்கிறதே எல்லாரும் கேட்கலாம். ஆனால் அப்படி ஒரு அதிகாரி இல்லாத போது நாம் எல்லாருமே உண்மையாக இருக்கணும். முதல்ல நம்முடைய எண்ணம் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்காக இருக்குங்கிறது இல்லாமல் இது நம்முடைய கோயிலுக்கு நல்லதாக இருக்கணும், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும், எல்லாமே பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சில பேர் இப்போ கோயிலுக்கு கூட்டம் வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக சம்பிரதாய விரோதமான முயற்சி ஆகிடுச்சுன்னா அது கடைசியில் அடித்தளத்தை ஆட்டின மாதிரி ஆகிடும். அதனால் இப்போது நல்ல எண்ணம் தான், கோயிலுக்கு கூட்டம் வர வைக்கிறதுக்கு நல்ல எண்ணம் தான். ஆனால் அதுக்காக நம்முடைய சம்பிரதாய கொள்கைகளை விட்டு நாம் கூட்டத்தை வர வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதை போல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம ஒரு நடுநிலையாக இருந்து யோசிக்கணும். இன்னொன்று, எல்லா சமயத்திலையும் இந்த பாகவத அபசாரங்கிறத நம்ம ரொம்ப யோசிக்கணும். அது யோசிக்கிறதே இல்லை, இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பூர்வாச்சாரியர்கள் இதை காட்டியிருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பயந்துருக்காங்களோ, பாகவத அபசாரம் பண்ணுறதுன்னா அதுக்காக எவ்வளோ பயந்துருக்காங்களோ அது இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எது பாகவத அபசாரம்னு தெரியணும். அதுக்காக இப்போ ஒருத்தர் பண்ணுறாரு ஒன்று, அவர் பாகவதர் அவர் பண்ணிட்டார், அதனால் நம்ம அதை ஒத்துட்டுலாம் அப்படிங்கிறது பாகவத அபசாரம் கிடையாது. அதுவும் சொல்ல முடியாது. அவர் பண்ணுறது நமக்கு இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சாரியனுடைய அருள்னாலையும் கொஞ்சம் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டதுனாலையும் ஓரளவுக்கு நமக்கு விஷயங்கள் தெரியுது. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோட உட்கார்ந்து பேசி அதை தீர்த்துக்கணும். பாதி பிரச்சனைகள் நம்ம பேசினா தீர்ந்துடும். இப்போ ஒருத்தர் கூப்பிடுவார் பேசுறதுக்கு, இன்னொருத்தர் வரமாட்டார், வேணும்னே தட்டி கழிப்பார். இன்னொருத்தர் கூப்பிடுவார், அப்போ இவர் வரமாட்டார். இது போல தான் பல இடங்கள் நடக்குது. அப்புறம் இன்னும் பல இடங்களில் பார்த்தோம்னா சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை போய் முடியும். ஒன்றுமே இல்லாத ஒரு 10 பைசா பெறாத விஷயமா இருக்கும், அதில் ஆரம்பிச்சிருக்கும். அதில் இவர் ஏதாவது சொல்லியிருப்பா, அவர் ஏதாவது சொல்லியிருப்பா, இவருக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கொஞ்சம் பாதிச்சிருக்கும். இவர் இப்படி சொல்லிட்டாரே நம்மளை அப்படின்னு. அதுக்கு இவர் திரும்ப பழி வாங்குற செயலாக இவர் அவரே தான் ஒன்று சொல்கிறது. அப்புறம் அது சபையில் வச்சு பண்ணுறது. இன்னொன்று, எப்போ நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தனித்துவமாக நம்ம பேசி தீர்த்துக்கணும். சபையில் இப்போ ஒரு 10 பேர் பக்தர்கள் இருக்கும்போதோ இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப வருந்தத்தக்க நிலைகள். இன்றைக்கி எத்தனை கோயிலில் சண்டை நடக்கிறது.
10 பக்தர்கள் இருப்போம், அப்போ சண்டை நடக்கும். அப்போ எப்படி நமக்கு அந்த பக்தர்களுக்கு இந்த இடத்துல வரணுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும்? இங்கே வந்தால் நம்முடைய கஷ்டம் போகணும் எப்படி தோணும்? இவங்களே சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு தானே தோணும். அதனால் பொதுவில் நம்ம என்றைக்குமே நம்முடைய விருப்ப வெறுப்பை காட்டக்கூடாது. விருப்பம் சரி, வெறுப்பும் சரி, பொதுவில் நம்ம நடுநிலையாக தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் ஏதாவது நம்ம பிரச்சனை, நமக்குன்னு ஒரு தனி ஒரு கூட்டம் இருக்கும், தனி சபை இருக்கும், தனியாக நம்ம பேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்கே உட்காந்து பேசணும். பேசினா தான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். பேசும்பொழுதும் பேசுறது ஒரு கலைன்னா கேட்கறது இன்னொரு கலை. மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறது கேட்கணும். இப்போ நாமே பேசிட்டு இருக்கலாம், நம்ம சொல்கிறதே மற்றவங்க கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒத்து வராது. அதான் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறது நம்ம பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் நாமும் ஒத்துக்கணும். இப்படி நாம் ஒருத்தர் பண்ணினா தான் இன்னொருத்தரும் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒருத்தர் ஒரு சமயம் முதல்ல விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துருக்குன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இழுக்க தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அந்த நடுநிலைக்கு வரதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதுவும் சம்பிரதாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் விட்டு கொடுக்கணும். சரி, நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுற அராஜகத்தை நம்ம ஒத்துக்கணும்னு சொல்லலை. சம்பிரதாயத்துக்கு பாதிப்பு இல்லாத விஷயம். சரி, இந்த பக்தர் இப்படி ஆசைப்படுறாரு, அவர் பண்ணிட்டு போட்டுமே, அதனால என்ன, ஏன் நான் சொல்கிறதான் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முதல்ல விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்தா அடுத்த சமயத்தில் அவருக்கு தோணும், உண்மையான பாகவதராக தான் அவருக்கு தோணும், ஐயோ அவர் விட்டு கொடுத்தாரு, நாமும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. அவருடைய நல்ல உள்ளம் நாம் சொன்னதை அவர் ஒத்துண்டார். அவர் விருப்பம் இல்லைன்னா கூட அதை ஒத்துண்டார், நாமும் அதே போல் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் தோன்றும். இது எல்லாமே இப்போ நமக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலையும் இதே போல் பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்? எல்லாம் நம்முடைய இயற்கை தான். நம்முடைய சத்வரஜோத்தம குணங்கள், அதனுடைய வெளிப்பாடு, அதே போல் நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்களை திணிக்க பார்க்குறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது இதை போல் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்தான் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோட, இன்னொன்று நமக்கு இப்போது ஒரு பெரியவர்னு யாராவது இருப்பார், அந்தந்த ஊர்களில் ஒரு ஆச்சாரியர், ஒரு பெரியவர் இருப்பார். அவரிடத்துல நம்ம கொஞ்சம் பேசி, அவரை வச்சுட்டு பேசி, அவர் என்ன சொல்கிறாருங்கிற கருத்தையும் கேட்கலாம். இப்போ நமக்கு 2 பேருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியல. இப்போ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு தோன்றது, இவருக்கு இன்னொரு காரியம் பண்ணணும்னு தோன்றது, நம்மளால் நடுநிலைக்கு வர முடியல. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட பெரியவரும் ஒருத்தர் இருப்பார், நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் சேமிக்கணும். ஒரு ஆச்சாரியர் இருப்பார், ஒரு இந்த கோயில் நிர்வாகி ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னால் நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ அவர்கிட்ட நம்ம ஒரு திறந்த மனசோட போய் நிற்கணும். அவர்கிட்ட இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, இதுக்கு தேவரையிலே கொஞ்சம் தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரு ஒத்துக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் முன்னாடி திரும்பி சண்டை போட்டுட்டு தான் நன்னாவும் இருக்காது. அப்போ திரும்பி நம்முடைய இதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப அடிப்படை விஷயங்கள் தான். ஒரு அடியவராக இருந்தால், ஒரு பாகவதராக இருந்தால் இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சு இதை போல் நம்ம நடக்கணும். இப்போ சாமானியமாக உலகத்திலேயே இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே விட்டு கொடுத்து வாழணும், இப்போ இல்லைன்னா இந்த நம்முடைய நாட்டிலே ரொம்ப கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்னு உலகத்திலே பேச சாமானியமாக இருக்கிறவங்களும் இப்படி பேசுகிறாங்கன்னா, இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ, அதுதான் முதலே சொன்னேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சரணாகத்தர்கள்னா நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் நல்ல விஷயத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆனால் இப்போ கலிகாலம் எப்போவுமே நம்முடைய மனிதனுடைய ஒரு இந்த அகங்காரங்கள், நமக்காரங்கள் இது அப்பப்போ தலையெடுக்கத்தான் தலையெடுக்கும். எவ்வளவு நல்லா படிச்சிருந்தாலும், நல்லா கற்றுட்டு இருந்தாலும், அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இல்லாட்டி நம்ம சம்பிரதாயத்தில் இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனைகள்லாம் அதுக்கு காரணம் என்னென்னா, அவரவர்களுடைய இந்த அகங்கார நமக்காரங்கள், அவருடைய கோபங்கள், காமக்ரோதங்கள் இதெல்லாம் வெளிப்படுறதுனால தான் இதை போல் வெளியில், பொது வெளியில் பல சமயங்களில் நமக்கு ஒரு அவமானமாக இருக்கிற மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அதை ஆரம்ப நிலையிலே பார்த்து நிறுத்திட்டு தான் பார்க்கணும். ரொம்ப நம்ம அதை முத்த விட்டுட்டோம்னா அப்புறம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். எல்லா இடத்துல போனாலும் இவர் ஒரு குழு, இவர் ஒரு குழு, இவா 2 பேரும் ஒரு கோஷ்டி, இவா 2 பேரும் ஒரு கோஷ்டி, இவா 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, இதை போல தானே வருது. ஆனால் ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால், நல்ல அடியார்களாக இருந்தால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பாரபட்சமான எண்ணம், இவருக்கு நம்ம உதவி பண்ணலாம், அவருக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்ம வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம இப்போ காலக்ஷேபங்கள்லாம் நம்ம கேட்குறோம், நல்ல சம்பிரதாய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கான வெளிப்பாடு நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு யாரோ ஒரு சுவாமி வரார், அவரிடத்துல நம்ம பணிவோடு இருப்போம், அன்போடு இருப்போம். ஆனால் நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டு போனால் அப்போ அது ஒரு வெளிவேஷம் மாதிரி ஆகிடும். அதான் நாம் எப்பொழுதுமே நம்முடைய நிலை, இப்போ இதெல்லாம் அடியன் சொல்கிறதுனால அடியனுக்குலாம் ரொம்ப தேறினவன்னு கிடையாது. அடியனுக்கும் இதே போல் பிரச்சனைகள்
விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதாவது சமயத்தில் தெரியாமல் ஏதாவது வார்த்தையை சொல்லிடுறோம். வீட்டிலேயே இருக்கட்டும், கிரகத்திலேயே ஏதோ மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், கோவத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும், ஐயோ தப்பாக பேசிட்டேன் ஏதோ ஒன்று சொல்கிறோம். எல்லாருக்கும் நடக்கிறது தான். அடியனும் இதுக்கு விதி விலக்கெல்லாம் கிடையாது. அடியனும் இதில் உட்பட்டவன் தான். இருந்தாலும் நாம் எல்லாம் இதை யோசிக்கணும். நம்ம சம்பிரதாய விஷயங்கள் காலக்ஷேபங்கள் கேட்டிருக்கோம். ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குது, நல்ல ஒரு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாமே நம்ம சுய பரிசோதனை பண்ணிட்டோம்னா நமக்கே தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நாமும் தப்பு பண்ணுறோம். எந்த ஒரு இடத்துல போனாலும் இவர் பண்ணுறது 100% சரி, இவர் பண்ணுறது 100% தப்பு அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் இருக்காது. இவர் ஒரு 80% சரியாக இருப்பார், அவர் ஒரு 20% சரியாக இருப்பார். இல்லை இவர் 60, இவர் 40, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவரிடத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நல்ல விஷயம் இருக்கும். இவரிடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இந்த நல்ல விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம சேர்ந்தே இருக்கோம். இல்லாட்டி நம்ம தனித்தனியாக பிரிந்துதான் இருக்கும். ஏதோ ஒரு பொதுவான நல்ல விஷயம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம சேர்ந்துருக்கோம். அந்த நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஒரு மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதை நம்ம இழந்துடக்கூடாது. இன்னொன்று இப்போ நமக்கு தோணலாம், எவ்வளோ பெரியோர்களே கூட சண்டை போட்டுக்கிறார்கள், வித்வான்கள் சண்டை போட்டுக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் சண்டை போட்டுக்கிறார்கள்னு தோன்றலாம். யாராக இருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லது தான் எடுத்துக்கணுமே தவிர அவர்களிடத்தில் கெட்டதை எடுத்து. வேதமே சொல்கிறது. உபநிஷத்துல தைத்திரிய உபநிஷத்தில் உபதேசம் பண்ணும்பொழுது என்னிடத்துல குரு வந்து சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், என்னிடத்துல இருக்கக்கூடிய நல்ல சரித்திரங்களை மட்டும் எடுத்துக்கோ, என்னிடத்துல இருக்க கெட்டதையும் எடுத்துக்காதே. நேராக அதில் கஷ்டமாக சொல்லியிருக்கு. ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அவர் ஏதோ ஒரு எவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருப்பார். அவரிடத்துல ஒரு சின்ன தப்பு காரியம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ தப்பான ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பழக்கத்தை நம்ம பண்ணிட்டு அவரே பண்ணுறாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் பாவம் வரும். அவருக்கு பாவம் வருதோ வரலையோ அது வேறு. அவரை காட்டி நான் பண்ணேன்னா எனக்கு மெயினாக பாவம் வரும். அதனால யாராக இருந்தாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அது நமக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ 10 பேர் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்து நாம் அதை அனுஷ்டிக்க பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு எவ்வளோ மேன்மை ஏற்படும். அதே 10 பேர்கிட்ட இவர் இந்த கெட்டது பண்ணுறார், ஆனால் நான் இதை நானும் பண்ணுறேன், அவரே பண்ணுறாரு. ஏதோ ஒரு இங்கேருந்து ஒரு ஊருக்கு பெருமாள் சேவைக்கு போகிறோம், பக்கத்தில் ஏதோ கடற்கரை இருக்குது, அங்கேயும் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வரேன். இதெல்லாம் எதுக்கு நமக்கு ஒரு கூட பேசணும், இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு பேசும்போது இல்லை அவளே பண்ணுறாரு, அவரே பண்ணுறாரு, அவர் பண்ணால் அவருக்கு பாவம், நம்ம பண்ணால் நமக்கு பாவம், அவர் பண்ணுறாரு நாம ஏன் பண்ணணும். அதனால் தவறு யார் பண்ணாலும் அதை பார்த்து நாம் பின்பற்றக்கூடாது, நல்லது யார் பண்ணாலும் அதை பார்த்து நம்ம பின்பற்றணும். இது போல் 10 பேருக்கு நல்லதை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஏற்படும். 10 பேர் இருக்கக்கூடிய கெட்டது நம்ம எடுத்து நமக்கு கெட்டது ஏற்படும். நமக்கு கெட்டது வேணுமா நல்லது வேணுமானதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இந்த விஷயத்துக்கு எங்கே இதை போல் ஒரு மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்தாலும் கொஞ்சம் திறந்த மனதோடு இருந்து நாமும் விட்டு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாரும் உட்கார்ந்து பேசினா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா இப்போ நாமெல்லாம் கெட்டவர்கள் கிடையாது. யாருக்குமே மற்றவங்களை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணமோ மற்றவங்களை தள்ளிவிடணுங்கிற எண்ணமோ இருக்காது. என்ன அவரவர்களுக்கு ஒரு சமயம் எனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையே, எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கிறது இல்லையே, நான் தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணலாம். அது தோன்றாதபடிக்கு நாம் ஒவ்வொருத்தரே நல்ல அந்தந்த சமயத்தில் அவரவர்கள் கௌரவம் கொடுக்காங்க. கோயில்களில் கூட எத்தனையோ சமயத்தில் எத்தனையோ பேருக்கு மரியாதை இருக்கும். ஒரு சமயத்தில் இந்த ஸ்தலாச்சாரியருக்கு மரியாதை இருக்கும், ஒரு சமயத்தில் தீர்த்தக்காரருக்கு மரியாதை இருக்கும், ஒரு சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாலை கட்டி கொடுப்போம் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு மாலை கட்டி கொடுக்குறவருக்கு மரியாதை இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கலையே ஏன் அவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன பிரயோஜனம்? பெருமாள் அவருக்குன்னு ஒரு மரியாதை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அந்த வம்சத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை அந்த கைங்கரியத்தை பண்ணியிருந்தாலோ அவளுக்கு கிடைக்க போகிறது, மற்றவாளுக்கு கிடைக்கல என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம அதை பார்த்து புறம்பட்டுன்னா என்ன பண்ணணும்? அவருக்கு அந்த அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் படணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்ம அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான் படணும். இவனுக்கு இப்படி நடந்திருக்கே அப்படின்னு நமக்கு கிடைச்சதை விட அதை விட அதிகமாக நம்ம சந்தோஷப்படணும். அதனால் இதை போல விஷயங்கள்ல தான் சில சமயங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கா, ஒரு பூரத்தாழ்வான் எப்படி இருந்திருக்கார், ஒரு எம்பார் எப்படி இருந்திருக்கார், அதுதானே காலட்சேபத்தை திரும்ப கேட்கணும். குரு பரம்பரையை மட்டுமே நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய தெளிவு ஏற்படும். ஏன்னா அவர்கள்லாம் எவ்வளோ இப்போ நானே தான் ஆயிடுங்கிறது நான் வேடிக்கை சொல்லிட்டு போனேன். தப்பு பண்ணினா கூட தப்பு பண்ணலைன்னா கூட நான் தப்பு பண்ணேன்னு இல்லாத குற்றத்தை தலையில ஏறிட்டாலும் இல்லை என்று சொல்ல வராதுங்கிறார். நம்ம பண்ணாத தப்பு நம்ம தலையில ஏறிட்டா கூட இல்லை நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணலை, அனாதி காலமாக இந்த சம்சாரத்திற்கு எத்தனை தடவை இது தப்பு பண்ணியிருக்கோம்.
அதனால் அதை மறுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இல்லாத குற்றத்தை தலையில ஏறிட்டாலும் கூட இந்த இல்லை என்று சொல்லாதவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று நானே தான் ஆடிதான் பாசத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கா. அப்படி தானே பரதாழ்வான் பண்ணினான். மந்திரை மேலே குத்தம் சொன்னான், அதுக்கு மேலே கைகேயை சொன்னான், அப்புறம் தசரதனை சொன்னான், அப்புறம் பெருமாளையே சொன்னான். மந்திரை தானே இந்த மாதிரி தப்பான உபதேசம் பண்ணான், அதனால் அவள்னால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், அதனால தான் பெருமாள் காட்டுக்கு போயிருக்காருன்னா. அப்புறம் சரி மந்திரை சொன்னா கூனி சொன்னா என்ன, கைகேயிக்கு புத்தி எங்கே போச்சு, அவள் தப்பு பண்ணதுனால தானே இது நடந்துங்கிறான். சரி கைகேயி சொன்னா என்ன, தசரதனுக்கு எங்கே புத்தி போச்சு, என் இஷ்டம் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவன் சொல்லியிருக்கலாமே, அவங்க சொல்லலை. அப்புறம் பெருமாளே சொல்லிட்டார். சரி தசரதன் தான் புத்தி கெட்டு போய் சொன்னான், பெருமாள் ஏன் அதை ஒத்துட்டார், ஏன் தர்மத்துக்கு விரோதமாக நீ நடக்கிற அப்படின்னு பெருமாள் தானே மறுத்திருக்கணும். ஆனால் பெருமாளோட தப்பு தான். கடைசியில் தான் சொல்லிட்டு பார்த்தா, இதெல்லாம் இல்லை என்னுடைய பாப்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தன்மையில தான் போட்டுட்டார் பரதாழ்வான். அதை போல தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் அப்படி தான் இருக்கணும். இது நம்ம உபன்யாசத்தை கேட்கும்போது நல்லா இருக்கும் ஜனம் கூட வரும், ஆனால் அனுஷ்டானத்தை வரும்போது நேர் விரோதமாக பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு நடக்கிற. அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏட்டில் இருக்கிறது ஒன்று, நாம் நடக்கிறது வேறையா இருக்கும். அதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org